என்னுடைய வேலை என்ன அப்படின்னா 2040க்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அதை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லணும். அந்த வாழ்க்கையை பற்றி நீங்கள் பயப்படக்கூடாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது நீங்கள் பதட்டம் அடையக்கூடாது. கண்டிப்பாக அது செயலிழக்கும். அதையும் நான் அதை பற்றின தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லணும். அதுக்காக தான் என்னுடைய வேலைங்கிறது, என்னுடைய கடமைங்கிறது அதுதான். 2040 வாக்கில் தற்போது நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க ஆரம்பிக்கும். அது பற்றின தகவலை நான் உங்ககிட்ட சொல்லணும். அப்புறம் அதன் பிறகு வரப்போகிற உலகம் எது அப்படின்னு அதையும் நான் உங்களுக்கு சொல்லணும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது, எப்போவுமே அது மாறாது அப்படிங்கிற உண்மையும் சொல்லணும். நீங்கள் நினச்சிக்க கூடாது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு திரும்பவும் மீண்டு வரும், இந்த இயந்திர அறிவியல் உலகம் மீண்டு எழும்பும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது, நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு மனித மனசில் ஏற்படுகிற அந்த மாற்றம், மனுஷங்க முழுமையடைஞ்சிட்டாங்க, நாமெல்லாம் மனித உயிர்களாக முழுமையடைகிற காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். மனித பரிணாம வளர்ச்சி வெற்றி பெறுகிற காலகட்டத்தில் நாமெல்லாம் மனுஷங்களாக மாறிட்டோம், மனுஷங்களாக முழுமையடைஞ்சிட்டோம். அந்த உண்மையும் சொல்கிறது என்னுடைய கடமை, என்னுடைய பணிங்கிறது என்ன. அது மாதிரி 2040க்கு அப்புறம் வரப்போகிற இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் அதை பற்றி பயப்படக்கூடாது. திரும்பவும் நம்ம காடுகளுக்கு இயற்கையோடு இணைஞ்சி குடிசையில் வாழ போகிறோம், ஐயோ திரும்பவும் மனித இனம் ரொம்ப பாதிக்கப்பட போகிறாங்க, திரும்பவும் இந்த போர்கள்லாம் வர ஆரம்பிக்கும், சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, மனித வாழ்க்கை நாசமாக போயிடும், கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வளர்ச்சியை எட்டினோம், ஒரு பாதுகாப்பை உருவாக்கணும், இது மீண்டும் ஒரு மனித வாழ்க்கை ஒரு மோசமான நிலைக்கு போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சி பயப்படக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக எதிர்வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அதை பற்றின தகவலை உங்களுக்கு சொல்லணும். அது எந்த அளவுக்கு சிறப்பானது அப்படிங்கிற அந்த உண்மையை நான் உங்களுக்கு சொல்லணும். அதுதான் என்னுடைய கடமை. நான் ஏன் அந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, என்னுடைய கடமை என்ன அப்படின்னா, எதிர்வரப்போகிற உலகத்தை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. அது நமக்கு நல்லது தான், அது எளிமையான உலகம். நீங்கள் அதனால் அதை பார்த்து பயப்படாதீங்க. திரும்பவும் நம்ம காடுகளுக்கு போகிறோமா, இவ்வளோ காலம் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு உலகத்தை உருவாக்கணுமே, இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கணுமே, அப்போது அந்த உழைப்பெல்லாம் வீணா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கணுமே, அந்த உழைப்பு முயற்சி எல்லாமே வீணாக போச்சா அப்படின்னு நீங்கள் நீங்கள் கவலைப்படக்கூடாது. நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற உலகம் நல்ல உலகம் கிடையாது. நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் ஒரு நல்ல உலகம் கிடையாது. அது ஒரு மோசமான உலகம், அநீதிகளும் அநியாயங்களும் நிரம்பிய உலகம், அது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த உலகம், அது ஆண் பெண் சமத்துவம் இல்லாத உலகம், அது நோய்களுக்கான உலகம், அது நோயாளிகளை உருவாக்குகிற உலகம், அது கொலைகளும் குற்றங்களும் நடக்கின்ற உலகம், அது அழிவுகளின் அடைக்கலம், அழிவுகள் நிரம்பிய உலகம், இது ஆபத்துகள் நிரம்பிய உலகம், இது இங்கே மனித உரிமைகள் மறுக்கப்படுகிற உலகம், இது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம். ஆதலால் இப்படிப்பட்ட உலகம் இல்லாமல் போவது இது ஒரு கொத்தடிமைத்தனமான உலகம், கொத்தடிமைகளின் உலகம், இது கொத்தடிமைத்தனத்தால் உருவாக்கப்பட்ட உலகம். இது தினமும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கு, உழைக்க வேண்டியிருக்கு, தொழிலில் ஒரு நிம்மதியாக தூங்க முடியல, குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க முடியல, ஆட முடியல, பாட முடியல, விளையாட முடியல. இப்படி இது ஒரு கொத்தடிமைத்தனமான உலகம். இப்படி இந்த உலகத்தை பற்றி, இந்த உலகம் செயலிழந்தால் நமக்கு அது நல்லது தான் அப்படிங்கிற சொல்கிறது தான் என்னுடைய கடமை. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வருதில்ல, அது எந்த அளவுக்கு சிறப்பானது, அங்கே மக்கள் எப்படி வாழ்வாங்க, அங்கே எப்படி பிரச்சனைகள் இருக்கும், அவங்களோட இயல்பு எப்படி இருக்கும், மனித நிலையில் முழுமையடைந்தவர்கள் தான் இனிமேல் பிறக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் 2024 மனித நிலையில் 2024க்கு அப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய இயல்பு என்ன, அவங்க கடினமாக உழைக்க மாட்டாங்க, மகிழ்ச்சியாக வாழ்வதே அவர்கள் நோக்கமாக கொண்டவர்கள். இப்படி அவருடைய இயல்பு பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை முறை பற்றியும் நான் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறது தான் என்னுடைய பணிங்கிறது என்னென்னா, ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறது. அப்புறம் ஒரு பாதுகாப்பான உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அப்போ மனித உணவுனா என்ன, எதை சாப்பிடுவாங்க அவங்க, எது மனித உணவோ அதைத்தான் அவங்க சாப்பிடுவாங்க, அப்போ எது மனித உணவு, அப்போ எதிர்காலத்தில் நோய் இருக்குமா இருக்காதா, நோய்களுக்கு என்ன காரணம், நோய்கள் குணமாக என்ன செய்யணும், இப்படி எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு மாற்றத்துக்கு தகுந்தார் போன்று உங்களை தயார்படுத்துகிறது தான் என்னுடைய வேலை. அந்த வேலையை நான் ரொம்ப வருஷமாக செஞ்சுருக்கணும். அப்போ எவ்வளோ பெரிய புரட்சி இங்கே நடந்திருக்குன்னு பாருங்கள்.
அதாவது என்னுடைய வேலையே இதுதான், என்னுடைய பணியே இதுதான், நான் செய்ய வேண்டிய கடமையே இதுதான். எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நான் தயார்படுத்தணும். அதுதான் நான் என் வாழ்நாள் கடமையாக நான் செஞ்சுருக்கணும். சின்ன வயசுலேயே எனது பணி என்னங்கிறத நான் உணர்ந்துருக்கிறேன். அதாவது அதாவது எனக்கு அதோட அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கு. நான் சரியான வழியில் போகல. அதனால் நான் மிகப்பெரிய கடமையை செய்ய மறந்துட்டேன். ஒரு மிகப்பெரிய புரட்சியை நான் இங்கே நிகழ்த்தியிருக்கணும். அதான் நான் பிறந்ததுக்கான கடமைங்கிறது அதுதான். அப்போது இன்றைக்கி என்னுடைய சிந்தனை எப்படி இருக்குதோ அதோட அறிகுறியை நான் சின்ன வயசுலேயே பார்த்துட்டேன். சின்ன வயசுலேயே என்னுடைய தேடலில் இன்றைக்கி நான் என்ன பண்ணிகிட்ருக்கனோ இந்த செயல்களுக்கான ஒரு பொருத்தமான அறிகுறி சின்ன வயசுலேயே என் வாழ்க்கையில் எனது வாழ்க்கை முறையில் இருந்திருக்கு. ஆனால் நான் அதை தெளிவாக உணர முடியாத அளவுக்கு இந்த சமூகத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளால் எனது கவனம் திசை திருப்பப்பட்டு அறியாமையில் வெகு காலத்தை கடந்து வந்து விட்டேன். அப்போது எனக்குள்ளே நடந்த ஒரு அறியாமை, நான் செய்த தெரியாமல் செய்த தவறுகளே பாருங்கள், நான் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி நிகழாமல் போனதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ நான் 20 வருஷமாக 30 வருஷமாக நான் செஞ்சுருக்க வேண்டிய ஒரு கடமையை இந்த கடைசி நேரத்தில் நான் அந்த மாதிரி வீடியோ போட்டு ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். அப்போது நான் செய்யக்கூடிய கடமைங்கிறது மிகப்பெரிய கடமை. அதை இந்த வீடியோக்கள் மூலமாக, நான் போடுற இந்த வீடியோக்கள் மூலமாக சரி கட்டி விட முடியாது. நான் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்கணும். நான் சும்மா ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். இது என்னுடைய பணியை நான் சரியாக செய்யலைங்கிறதுக்கான ஒரு இது. களத்தில் இறங்கி வேலை பார்த்து நிறைய பேசி செயல்பட்டு நான் என்னை நான் நிரூபித்து மக்களுக்கு எதிர்காலத்தை பற்றின பயத்தை நான் போக்கியிருக்கணும். மக்களை நான் தயார்படுத்தியிருக்கணும். அப்போ என்னை தொடர்ந்து நிறைய பேர் வந்திருந்திருப்பாங்க. இதுதான் என்னுடைய கடமை. மிகப்பெரிய புரட்சியை நான் நிகழ்த்தியிருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கடமைன்னு தெரிஞ்சிருந்தால் அதை நான் ரொம்ப ஆர்வமாக செஞ்சுருப்பேன். ரொம்ப மிகப்பெரிய புரட்சியை நீ நிகழ்த்திடுவியா அப்படின்னு கேட்கலாம். இதுதான் என்னுடைய கடமை அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் அதை நான் செய்கிறதுல நான் எவ்வளோ ஆர்வமாக இருப்பேங்கிறதுல சந்தேகமே இல்லை. இது ஒன்றும் விருப்பம் கிடையாது. எதில் வாய்ப்பு இருக்கோ அதை போய் படிக்கிறது. இன்ஜினியரிங்கில் தான் வாய்ப்பு, அதை போய் படி. இல்லை இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீ போய் டாக்டருக்கு படி. அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. இது வாழ்நாள் கடமை. இப்போது வாழ்நாள் கடமைங்கும்போது இதுதான் என்னுடைய கடமை அப்படிங்கிறது இயல்பிலே இருக்குது. எனது இயல்பிலே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அது எனக்கு சிறிய வயதிலேருந்தே எனக்கு அந்த தேடல் இருக்குது. அந்த மனித நிலையில் முழுமையடைந்த அந்த தகுதி அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுதானே என்னுடைய கடமையாக இருக்க முடியும். அப்போ அதை செய்கிறதுல நான் எவ்வளோ ஆர்வமாக இருப்பேன் பாருங்கள். அதை செய்கிறதுல மிகப்பெரிய புரட்சியை நிகழ்த்துவதற்கு நான் ஒரு தகுதியானவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னா அதை செய்கிறதுல நான் எவ்வளோ ஆர்வமாக இருந்திருப்பேங்கிறது சொல்லி தெரிய வேண்டாம். நம்ம கையில் ரொம்ப பசியோடு இருக்கிறவங்ககிட்ட சுவையான உணவு கொடுத்தா எவ்வளோ ஆர்வமாக சாப்பிடுவாங்களோ அது மாதிரி தான். அப்போ நான் இவ்வளோ காலம் சோர்வாக தான் இருந்தேன். எனது பணி என்ன, சோர்வாக மந்தமாக, எது எனது பாதைன்னே தெரியாமல் கண்ட திசைகள்லையும் நான் நடந்துகிட்டு இருந்தேன். எனது பாதை எதுன்னு தெரிஞ்சிருந்தால் நான் இந்த வழியில் தான் நான் நடந்திருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த பாதையில் நான் சரியாக நடந்திருப்பேன். அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் அதான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அறியாமையால் நிறைய தப்பு பண்ணிட்டேன். இது மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையும் இந்த திசை மாதிரி போயிருந்திருக்கும். பிற்காலங்களில் உணர்வாங்க நம்ம என்ன பண்ணோம், சின்ன வயசில் நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம வாழ்க்கை இது சரியான பாதையில் போனோமா. நிறைய பேர் அப்படி தான் இப்போ பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. ஒரு 40 வயசுக்கு அப்புறம் திரும்பி பார்ப்பாங்க. நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி திசை மாதிரி போச்சு, நம்ம சின்ன வயசில் என்னென்ன தப்பு பண்ணோம், எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம், நாம் தேர்ந்தெடுத்த படிப்பு தவறா, நாம் வேலை செய்த வேலை தவறானதா, தவறான வேலையை தேர்ந்தெடுத்து விட்டோமா, தவறான படிப்பை தேர்ந்தெடுத்து விட்டோமா அப்படின்னு பின்னாடி நோக்கி திரும்பி பார்ப்பாங்களா. அதே மாதிரி தான் நானும் திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்க்கும்போது நான் செய்ய தவறிய மிகப்பெரிய கடமை, அந்த கடமையை நான் செய்யாதனால இங்கே ஒரு மாற்றம் என்பது ரொம்ப தாமதமாக நடைபெறப் போகிறது. மாற்றங்கிறது கண்டிப்பாக நடக்கும், ஆனால் ரொம்ப தாமதமாக நடக்குது. ஒரு 20 வருஷம் தாமதமாக இருக்கலாம், அல்லது 30 வருடங்கள் அது தாமதமாக இருக்கலாம். நான் களத்தில் இறங்கி வேலை பார்த்துருந்துருக்கணும். ஒரு 30 வருஷமாக ஒரு களத்தில் இறங்கி நான் வேலை பார்த்துருக்கணும். அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஒரு புரட்சியாளராக நான் கண்டிப்பாக இருந்திருப்பேன். கண்டிப்பாக அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சியில் நான் ஈடுபட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு சுயநலம், ஆடம்பர மோகம் அதெல்லாம் சுத்தமாக கிடையாது. அப்போ எனக்கு ஒரு தெளிவான நோக்கம் இருக்குது. அப்படி இருக்கும்போது
ஒரு ஒரு சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு ஆடம்பரமாக வாழ்வதற்காக நான் அதிகாரத்தை நோக்கி போகல. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் எனக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு அற்புதமான சிந்தனை இருக்குது. யாருக்குமே இல்லாத ஒரு ஈடு இணையற்ற ஒரு அற்புதமான சிந்தனை, ஒரு புதிய உலகிற்கான சிந்தனை. இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு சிந்தனை எனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த மனுஷங்களை புரிஞ்சுக்கிறது என்னை விட யாரும் சிறப்பாக புரிஞ்சிக்கவும் முடியாது. மனித நிலையில் முழுமையடைந்தவன் என்கிற அந்த தகுதி எனக்கு கிடைக்குது அப்படின்னா, எனக்குள்ள புரிதல் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்படி இருக்கும்போது நான் அதிகாரத்தை நோக்கி எந்த வேலையும் நான் எளிதாக செய்யணும்னு தான் ஆசைப்படுவேன். சும்மா அதிகாரத்துக்கிட்ட போயிட்டு ஆர்ப்பாட்டம், கோரிக்கை, பேரணி, அதிகாரத்துக்கிட்ட போயிட்டு உரிமைகளுக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத விட அந்த அதிகாரத்திலேயே போய் உட்காந்துடணும். அதுக்கான வேலையை செய்யலாம். அப்போ அதிகாரத்தை பிடிக்கிறது அதுக்காக மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு அந்த மாதிரி ஓட்டு அரசியல் பண்ணுறத விட எப்படி மக்கள் மனதில் இடம்பெறுவது, அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான விஷயம். நீ நல்லது செய்கிற உன்னுடைய நோக்கம் தெளிவாக இருந்ததுன்னா நீ அதே நேரத்தில் ஒரு இயல்பான சிந்தனை இருக்கணும். மக்கள் பெரும்பான்மையானோடைய சிந்தனையை புரிந்து கொள்கிற ஒரு மனநிலை நம்மக்கிட்ட இருந்ததுன்னா செயல் வழி அரசியல், ஒரு பேசியே மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறத விட மக்கள் பேசி அரசியல் இந்த மக்கள் மனசில் இடம் பிடிக்கும்போது மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இவர் ஆட்சிக்கு வந்தால் இவர் செய்வாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அப்போ செய்வார் அப்படிங்கிறத நம்ம செயல் வழி அரசியல் மூலமாகவே நாம் நிரூபிக்கணும். செயல் வழி நம்ம ஆட்சிக்கு என்ன செய்வோமோ அதே இதை நம்ம ஆட்சிக்கு வராமலே செய்வதற்கு முயற்சி செய்யணும். அப்போ இவர் கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தாலும் செய்வார் அப்படிங்கிற அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஈஸியாக அதை பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ அதிகாரத்தை கைப்பற்றி நான் இங்கே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இங்கே நடக்கிற குற்றங்களை குறைச்சிருக்கலாம், நோய்களை குறைச்சிருக்கலாம், மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கலாம். அப்போது நான் எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் நிகழப்போகிறது, நான் சொல்கிறது உண்மைன்னு நம்புவாங்க, நான் நேர்மையானவனாக தான் இருந்திருப்பேன், எனக்கு அப்படி தான் இருக்க தெரியும், எளிமையாக தான் இருப்பேன், என்னுடைய நோக்கத்தில் எனக்கு ஆடம்பர மோகம் எதுவுமே இருந்திருக்காது. அதையெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்கிறத மக்கள் நம்புவாங்க. நான் கூட்டிகிட்டு போயிருப்பேன், எதிர்காலத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பேன். இங்கே நான் சொல்கிறேன்ல, நான் கண்டுபிடிச்ச ஒரு உலகம்னு சொல்கிறேன்ல, ஒரு ஊரோட வடிவமைப்பு அதுதான் உலகம் முழுக்க வரப்போகுது. அதை நான் இங்கே உருவாக்கி காட்டியிருப்பேன். நீங்கள் பாருங்கள், அந்த உலகம் நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நாங்கள் உருவாக்கி காட்டியிருப்பேன். அது உலகத்துக்கே பெரிய விழிப்புணர்வாகவும் இருந்திருக்கும். உலகமே அதை நோக்கி அவங்க போயிருந்திருப்பாங்க. இப்படி நான் செய்ய வேண்டிய மிக பிரம்மாண்டமான புரட்சி ஒரு காரியங்கள் எல்லாமே நான் வழிமாறி போனதுனால இங்கே நிகழாமல் போய்விட்டது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற உலகம் இருக்குல்ல, இது இதோட இது நான் சரியாக வந்திருந்தேன்னா, சரியான பாதையில் நான் பயணித்திருந்தால், நான் ஒரு புரட்சியை நான் இங்கு நிகழ்த்தியிருந்தால், இப்போ நடக்கிற மாற்றம்னு நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ இந்த உலகத்தில், இது எல்லாமே வேறு மாதிரி எழுதப்பட்டிருக்கும். இந்த மாற்றமெல்லாம் வேறு மாதிரி இங்கே நடந்திருக்கும். வேறு மாதிரி இந்த உலகமே வேறு ஒரு திசையில் பயணித்திருந்திருக்கும். என் பின்னாடி மிகப்பெரிய கூட்டத்தை நான் கூட்டியிருந்திருப்பேன். நான் வழி நடத்தியிருப்பேன். இந்த உலகையே நான் வழி நடத்துகிற ஒரு ஒப்பற்ற தலைவனாக நான் இருந்திருப்பேன். தலைவன்னா யார், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த ஈடு இணையில்லாத ஒரு உதாரணமாகவும் நான் இருந்திருப்பேன். இது தற்புகழ்ச்சி அல்ல, என்னை பற்றி என் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கை, புரிதல். ஏன் அந்த புரட்சியை இப்போ நிகழ்த்தலாமே, இப்போ என்ன பரவாயில்ல, என்ன லேட்டானா என்ன அப்படின்னு நினைக்கலாம். அந்தந்த வயசில் தான் ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகத்தோடு தான் நம்ம அந்த வேலையை நம்ம செய்யணும். சும்மா அப்போது நம்ம உணர்வு, நம்ம வேகம், அந்த சிந்தனை எல்லாமே இப்போது அந்த சிந்தனை ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு இருக்கிற சிந்தனை எல்லாம், அந்த வேகம், அந்த கோபம், இது எல்லாமே ஒரு புரட்சிக்கு தேவைப்படுகிறது, ஒரு புரட்சி நிகழ்த்துவதற்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கி நான் நான் இன்றைக்கி அதாவது நானாகவே ஒரு அமைதியை நோக்கி போயிட்டேன். அதாவது எனக்குள் நிகழ்ந்த ஒரு அமைதி வெளியில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் நானாகவே தனியாகவே நான் ஒரு அமைதியை நோக்கி நான் போயிட்டேன். ஒரு அமைதியான ஒரு இயல்பை நோக்கி போயிட்டேன். நிறைய கோபங்களை கடந்து வந்து விட்டேன். என்னுடைய கோபத்தினால இங்கே வெளியில் எந்த மாற்றம் நடக்காமல் எனக்குள்ளே மட்டுமே ஒரு மாற்றம் நிகழ்ந்து எனக்குள் மட்டுமே அந்த மாற்றம் நிகழ்ந்து ஒரு சுயநலமாக நான் ஒரு அமைதியை நோக்கி நான் போயிட்டேன். இந்த உலகத்தில் எனக்குள் நடந்த மாற்றம் இந்த உலகத்தில் எந்த மாற்றத்தையும் நிகழ்த்தவில்லை. அந்த மாதிரி நான் போயிட்டேன்.
அதனால் இப்போ நான் வந்து ஒரு மாதிரி ஒரு கடமை ஒரு 40 வயசுக்கு அப்புறம் ஒருத்தனுக்கு வந்து எப்படி ஒரு ஒரு அமைதியான ஒரு இயல்பை நோக்கி போவாங்களோ, அமைதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி போவாங்களோ, அது மாதிரியான ஒரு இயல்பு தான் இப்போ என்கிட்ட இருக்குது. ஒரு புரட்சியை நிகழ்த்துக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு மனப்பான்மை இப்போ என்கிட்ட இல்லை. மனப்பான்மை இல்லை, அந்த இயல்பும் இப்போ என்கிட்ட இல்லை. அந்தந்த வயசில் அது அது நடக்கணும். அது மாதிரி அந்தந்த வயசில் நமக்கு ஒரு கோபம் இருக்கும், ஒரு ஒரு வேகம் இருக்கும். அதுவே அது ஒரு 20 வயசில் இருக்கிற வேகம் 40 வயசில் இருக்காது. 20 வயசில் இருக்கிற கோபமும் இதுவும் வந்து ஒரு 40-45 வயசுலலாம் இருக்காது. வயசாக நம்மளுடைய எல்லாமே தளர்ந்துட்டு தான் போகும். நம்ம வேகம்லாம் குறைஞ்சிட்டு தான் போகும். அதுதான் இப்போல்லாம் அந்த புரட்சியை நோக்கி நான் முன்னெடுக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் எனது கடமையை ஒழுங்காக செஞ்சுருந்தா அந்த அந்த புரட்சி வந்து இந்த உலகத்துக்கே ஒரு அமைதியை கொடுத்துருக்கும். ஏன்னா இந்த மனுஷங்களுக்கு எதனால் என்ன பிரச்சனைன்னா, இவங்க எங்கே போகிறோன்னு இவங்களுக்கு தெரில. இந்த மனுஷங்களுக்கு எங்கே போகிறோம், நாம் எங்கேருந்து வந்தோம், சரி குரங்குல முதல்ல வந்து எங்கேருந்து வந்தோம், கடவுள் உருவாக்குனார், ஆதாம் எவ்வளோ உருவாக்குனார் அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா குரங்குலேருந்து தான் மனுஷங்க வந்தாங்க அப்படிங்கிற அந்த பரிணாம வளர்ச்சி. சரி, எங்கேருந்து வந்தோங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன் வந்தோம் தெரில. ஏன் வந்தோம், நம்ம எங்கே போகிறோம், நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம், இதோட பயணத்தோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரே குழப்பம், மனுஷங்களுக்கு ஒரே குழப்பம். கோபமாக வேறு இருக்குது. இன்னும் மேலும் மேலும் வந்து இந்த மனித இனம் தொழில்நுட்பங்கிற பேரில் பயங்கர முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருக்குமா அப்படின்னா மனுஷங்களுக்கு பயம் அதிகரிக்குது. என்னடா மனுஷங்க இப்படி போயிட்டுருக்காங்க, இன்னும் தொழில்நுட்பங்கிற பேரில் தொழில்நுட்ப புரட்சி என்கிற பேரில் இயந்திர அறிவியல் உலகம் வந்து மேலும் மேலும் முன்னேற்றத்தை சந்தித்து கொண்டே இருக்குமா அப்படின்னு இவங்களுக்கு ஒரே பயம். ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நடக்கிற முன்னேற்றத்துக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள். அப்படி இருக்கும்போது மேலும் மேலும் இவங்க முன்னேறிக்கிட்டே போனாங்கன்னா ஆபத்துகளும் அழிவுகளும் பெருகிட்டே போகும். அணு உலைகள், அணு ஆயுதங்கள், அப்புறம் போர் பதட்டம், அதிநவீன ஆயுதங்கள், அப்புறம் தொழிற்சாலைகள், மாசுபாடு, உணவு கலப்படம், நோய்கள் அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் அதிகமாகிட்டே தானே போகும். அப்போ மனுஷங்களுக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்குது. எங்கடா போகிறாங்க இவங்க, எங்கே தான் போகிறாங்க அப்படிங்கிறப்போ எங்கே போகிறோன்னு தெரியாமலே போயிட்டுருக்காங்க. போய்கிட்டு இருக்கிறோம். ஏதோ மிகப்பெரிய எதிர்காலங்கிறது பிரம்மாண்டமாக இருக்க போகுது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துலேயே இவ்வளோ பெரிய முன்னேற்றம். ஒரு 1948க்கு அப்புறம் தான் அந்த இயந்திர அறிவியல் தொழிற்புரட்சி ரொம்ப வேகம் எடுக்க ஆரம்பிச்சிது. இன்றைக்கி பார்த்தா ஒரு 50, 60, 70 வருஷத்தில் இவ்வளோ பெரிய முன்னேற்றம் அப்படின்னா, இன்னொரு 50 வருஷத்தில் இந்த உலகம் எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை சந்திக்கும், எப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திக்கும். இப்படியே போய்கிட்டு இருந்தால் இன்னொரு 100 வருஷம், இன்னொரு 200 வருஷம் மனித வாழ்க்கை என்னவா மாறும் அப்படிங்கும்போது மனுஷங்களுக்கு பயம், கோபம் வேறு. மனுஷங்க மேலேயே மனுஷங்களுக்கு கோபம், மனுஷங்களை பார்த்தா மனுஷங்களுக்கே பயம். இவனை எங்கே தான் போகிறாங்க, நம்மளை தேரெழுத்து தெருவில் விட்டா மாதிரி நம்மளை எங்கே தான் கூப்பிட்டு போகிறானுங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனித ஆசைகளை பார்த்து பயம், ஆபத்துகளையும் அழிவுகளையும் எதிர்கொள்கிற இந்த மனித ஆசைகளை பார்த்து இந்த மனுஷங்களுக்கு கோபம், பயம் எல்லாமே இருக்குது. ஆனால் போய்கிட்டே இருக்காங்க. வேறு என்ன பண்ண, போய் தான் தலைவிதி, சூழ்நிலை கைதிகளாக எல்லோரும் நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க. அப்போது அப்படி போய்கிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் நான் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, எங்கே போக போகிறீங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக ஆதாரபூர்வமாக எங்கே போக போகிறீங்க, எப்படி போகணும், எப்படி வாழணும், நீங்கள் எதிர்காலத்தில் மனித வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது மனுஷங்களுக்கு ஒரு அமைதி கிடச்சிருக்கும். ஓ ஆமாம்ல, நம்ம இதுக்காக தான் வந்தோம், இங்கே தான் போக போகிறோம், அப்போ இப்படி தான் போகணும், இப்படி தான் வாழணும். நம்ம எதுக்காக வந்தோம், பாதுகாப்பாக வாழ்வதற்காக தான் குரங்குலேருந்து மனுஷங்களாக மாறினாங்க. அது ஒரு தன்னிச்சை நிகழ்வு கிடையாது, நமக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டது. அதனால தான் குரங்குலேருந்து மனுஷங்க விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குரங்குகள் மனித உயிர்களாக மாறியது. நாம் இன்னும் குரங்குகள் தான், மனித உயிர்களாக மாறியது. பாதுகாப்பை தேடி தான் போகிறோம். அப்படின்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு இல்லை. அப்போ நம்ம நோக்கம் தவறாக இருக்குது. நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த நோக்கத்தோடு நம்ம இன்றைக்கி போகல. அப்போ அந்த மாதிரி ஒரு அமைதியை நான் ஏற்படுத்தியிருப்பேன். நம்ம எங்கே போகிறோம், அப்போ மனித நிலையில் முழுமையடை போகுது, எதிர்காலத்தில் மனித மனங்களில் ஏற்படுகிற அந்த மாற்றத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். பல்வேறு ஆதாரபூர்வமாக சொல்லியிருந்திருப்பேன். அறிவுடையவர்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன்.
சொல்லி உங்களுக்கு புரிய வச்சு நிரூபித்து எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றத்தை பற்றி சொல்லியிருப்பேன். அப்போ மக்களுக்கு ஒரு அமைதி, அப்பாடா தப்பிச்சண்டா சாமி, எங்கே வந்து நம்மளை இழுத்து இந்த மனுஷங்க எங்கேயா விட்டுருவாங்களோன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு தான் போகிறோம். இந்த சனியம் பிடிச்ச இயந்திர அறிவியல் உலகம் இத்தோட முடிய போகுது, 2040 முடிய போதா, அப்பா ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைதி இந்த உலகம் முழுக்க நான் ஏற்படுத்தியிருப்பேன். எனது புரட்சியின் மூலமாக நான் ஏற்படுத்தியிருப்பேன். எங்கேருந்து வந்தோம், எதுக்காக வந்தோம், எங்கே போகிறோம், நம்ம இப்போ எப்படி வாழணும், இங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு, இப்போ இருக்கிற நோய்களுக்கு என்ன தீர்வு, நோய்களுக்கான தீர்வை நான் கொடுக்குறேன். கோடிக்கணக்கான மருத்துவர்களால் கொடுக்க முடியாத தீர்வை நான் நோய்களுக்கான தீர்வு பல்வேறு கோணங்களில் உணவு மூலமாக, வாழ்க்கை முறை மூலமாக நான் அதை கொடுக்குறேன். இப்போ நீ எப்படி போகணும், இப்போ எப்படி இருக்கணும், நீ எங்கே போக போகிற, அங்கே போய் நீ எப்படி இருக்க போகிற, எங்கே போக போகிற, அங்கே போய் நீ எப்படி வாழ போகிற, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நோக்கி தான் போக போகிற, அங்கே நீ எப்படி வாழணும், இங்கே நீ எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா வகையிலையுமே எல்லா கோணங்கள்லையுமே இந்த மக்களை நான் தயார்படுத்தி ஒரு மிகப்பெரிய புரட்சியை நான் நிகழ்த்தி இந்த உலகத்துக்கே ஒரு அமைதியை நான் ஏற்படுத்தியிருப்பேன். எனது சிந்தனை தான் நான் இன்றைக்கி அமைதியாக இருக்கிற காரணம். நானும் இந்த உலகத்தை போல் உக்கிரமாக தான் இருந்தேன். எனக்கும் கோபங்கள் இருந்தது, மூட நம்பிக்கைகளால் ஏகப்பட்ட கோபம். சின்ன வயசுலேயே சாதி வெறி, மத வெறி, இப்படி அப்புறம் வந்து ஏகப்பட்ட வன்முறை உணர்ச்சி, வறுமை, இப்படி நிறைய இதெல்லாம் எனக்குள்ள பயங்கர கோபத்தை ஏற்படுத்திச்சு. ஆனால் அதையெல்லாம் கடந்து நான் இன்றைக்கி அமைதியாக இருந்திருக்கிறேன். ஆனால் நான் மட்டும்தான் அமைதியாக இருந்திருக்கேன். எனக்குள்ளே நடந்த மாற்றம் இந்த உலகத்தில் நிகழாமல் போய்விட்டது. இந்த உலகத்துக்கு எந்த ஒரு நன்மையும் ஏற்படாமல் போயிடுச்சு. அப்போ எனக்குள்ளே நான் இன்றைக்கி அமைதியாக இருக்கேன்னா, நானும் எப்படி இந்த கோபத்தை கடந்து அமைதியாக வந்தேனோ அது மாதிரி இந்த உலகத்துக்கும் நான் அதை செஞ்சுருக்கணும். இந்த உலகமும் கோபமாக தான் இருந்தது. கோபங்களை கடந்து இந்த உலகத்துக்கும் நான் ஒரு அமைதியை நான் இங்கே நிகழ்த்தியிருக்கணும். அது நான் செய்ய தவறிய ஒரு பணியாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். களத்தில் இறங்கி நான் வேலை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இந்த ஒரு பெரிய புரட்சியை நம்ம நிகழ்த்தியிருந்துருக்கலாம். சரி விடு. இப்போ நான் ஒரு புரட்சியை நிகழ்த்தியிருப்பேன்னு நான் சொல்கிறேன்ல, அந்த புரட்சி எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அந்த அதிகாரத்தை கைப்பற்றணும். அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம முயற்சி எல்லாமே இருக்கும். அதிகாரத்தை கைப்பற்றணும், ஆட்சியில் போய் உட்காரணும். அது படிப்படியாக போனாலே போதும். அப்படி எடுத்த உடனே அந்த முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இல்லாமல் அதிகாரத்தை வந்து படிப்படியாக அது நோக்கி முன்னேறணும். சின்ன சின்ன அதிகாரங்களை கைப்பற்றி அதில் நம்ம கரெக்டாக அந்த பணியை சரியாக செய்யணும். நாம் சரியாக செய்கிறோம், வித்தியாசமாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ அடுத்தடுத்து பெரிய பெரிய பதவி அதிகாரத்தை கைப்பற்ற ரொம்ப ஈஸி. மேடைக்கு மேடை பேசி மக்களை வந்து பொய் சொல்லி எல்லாம் ஏமாற்றி கவர்ந்து பேச்சு திறமையால் கவர்ந்து அப்படி தான் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப செயல் வழியில் நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து நாம் வந்து சரியான ஒரு ஆள் தான் அப்படிங்கிற நிரூபிச்சுட்டே போகணுன்னா அதிகாரத்தை கைப்பற்றுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். சரியான நோக்கமும் சரியான வழியும் இருந்துச்சுன்னா, சரியான செயல்பாடு இருந்துச்சுன்னா, நோக்கத்தில் தூய்மை எல்லாம் இருந்துச்சுன்னா, அர்ப்பணிப்புணர்வோடு நம்ம செயல்பட்டால் அதிகாரத்தை கைப்பற்றலாம் ரொம்ப ஈஸி. அதனால் அதை கைப்பற்றிட்டு இப்போ ஒரு புரட்சி நின்னா அந்த புரட்சி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறோம் அப்படின்னா, ஒரு நிறைய மாற்றங்களை விவசாயத்தெல்லாம் வந்து அரசு தொழிலாக மாற்றி நிறைய அரசு ஊழியர்களை உருவாக்கலாம். நிறைய கோடிக்கணக்கான பேர் அரசு ஊழியர்களாக மாற்றி அப்புறம் வந்து இந்த விளையாடுவதை தொழிலாக செய்வதற்கு தடை வைத்து விடணும். நிறைய விளையாட்டு மைதானங்கள் அதெல்லாம் குடியிருப்பு பகுதிகளில் உருவாக்கணும். நீச்சல் குளங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், அப்புறம் வந்து விளையாட்டை வந்து தொழிலாக செய்கிறாங்களா அதெல்லாம் தடை பண்ணிடணும். ஏன்னா அதெல்லாம் தான் மக்கள் வந்து விளையாடாமல் டிவியில் விளையாட்டை வேடிக்கை பார்க்குறதுக்கு அதான் காரணம். அப்போ அதெல்லாம் தடை பண்ணிட்டால் மக்கள் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுமாதிரி ஆடல் பாடல், ஏன் மக்கள் ஆட மாட்டேங்கிறாங்க பாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு இந்த சினிமா தான் காரணம். அவங்க 10 பேர் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அவங்கள மக்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. கோடிக்கணக்கான மக்கள் ஒரு லட்சம் பேரை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லட்சம் கூத்தாடிகளை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. லட்சம் இந்த சினிமாக்காரங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இவங்க சோம்பேறியாக இருக்காங்க. மகிழ்ச்சியாக வாழ்வதில் சோம்பேறிகளாக மாறிவிட்டார்கள். எப்படி விளையாடாமல் மக்கள் சோம்பேறியாக இருப்பதற்கு இந்த விளையாட்டை தொழிலாக செய்கிறாங்கல்ல, இவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டு மக்கள் விளையாடாமல் சோம்பேறியாக இருக்காங்க. அது மாதிரி அப்போ அதெல்லாம் தடை பண்ணிடணும். எதை தடை பண்ணால் அதை செஞ்சால் இங்கே மக்கள் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. விளையாட்டுக்குன்னா நீ இந்த மாதிரி கிரிக்கெட்டாக இருக்கட்டும், தமிழ்நாடு அளவில் நடக்கிற விளையாட்டுக்கெல்லாம் தடை பண்ணிடணும். அந்த போட்டி விளையாட்டுகளுக்கு
தொழிலாக அதை செய்கிறாங்க பாருங்கள், அதுக்கெல்லாம் தடை பண்ணிடணும். அப்புறம் வந்து இந்த சினிமா, இந்த இந்த கலைகளை வந்து விளையாட்டை தொழிலாக செய்கிறாங்க பாருங்கள், அதுக்கு நம்ம தடை பண்ணிட்டாக்கா மக்கள் கலைப்படைப்பை ஆட ஆரம்பிச்சிருவாங்க, பாட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பாடல் என்பது மக்களுக்கு தேவை. முன்னாடி மக்கள்கிட்ட தானே இருந்தது. தாலாட்டு பாடினாங்க, ஒப்பாரி வச்சாங்க, வேலை செய்யும்போது பாட்டு பாடினாங்க. மக்கள்கிட்ட இருந்த அந்த பாட்டை தான் இந்த வியாபாரிகள் எடுத்துகிட்டு போய் அதை வியாபாரமாக்கிட்டானுங்க. அதனால் அதை தடை பண்ணிட்டாக்க தான் மக்கள் பாட ஆரம்பிச்சிருவாங்க, மகிழ்ச்சி என்பது வந்துடும். அந்த ஆடல் பாடல் அது மாதிரி உறவு முறைகளில் சுதந்திரம், கண்டிப்பாக பெண்கள் வந்து அந்த பொருளாதார சுயசார்பு நிலை, இப்படி பல கோணங்களில் மக்களை எப்படி மகிழ்ச்சியாக வாழ வைப்பது, அதை செஞ்சிட்டாலே போதும். மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டாலே போதுமானது. இது மாதிரி மூட நம்பிக்கைகளுக்கு ஒரு தடை விதிச்சிடலாம். மூட நம்பிக்கைகள், மதத்தை எப்படி ஒழிக்கணும், சாதியை எப்படி ஒழிக்கணும், ரொம்ப எளிது. சாதியை ஒழிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிதுனா சாதியை ஒழிக்கிறது தான். மதத்தை ஒழிப்பதும் ரொம்ப எளிது. உன் விருப்பம் இருக்கிறவங்க யார் மதத்தில் இருக்கணும்னு விரும்பலையோ வந்து உனக்கான சான்றிதழை நீ வாங்கிக்கோ. விண்ணப்பித்தாயா பெற்றுக்கொண்டாயா, போயிட்டே இரு. நீ சாதியில் இல்லைன்னு விரும்புறியா, உனக்கு சாதி பிடிக்கலையா, அந்த உனக்கு சாதியில் இல்லாதவர் என்பதற்கான சான்றிதழ், போயிட்டே இரு. அது மாதிரி கல்வியை இலவசமாக கொடுக்கறது, மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுப்பது, நீதிமன்ற சேவையை கட்டணம் இல்லாமல் கொடுப்பது. அப்படி பண்ணிட்டாலே இங்கே நிறைய குற்றங்கள்லாம் குறைஞ்சிரும். நீதிமன்ற சேவை கட்டணம் இல்லாமல் இப்போ வந்து குற்றங்கள் பெருகு காரணமே அந்த வக்கீல்கள் தான். அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு வழக்குன்னு அவங்ககிட்ட போயிட்டீங்கன்னா அவங்க அவ்வளோ ஈஸியாக அவங்கள விட மாட்டாங்க. அவங்களுக்கு வருமானத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் போய் ஒரு வழக்கு கொடுத்தா அவ்வளோ ஈஸியாக உங்கள் பிரச்சனையை தீர்க்க விட மாட்டாங்க. உங்கள் பிரச்சனையை மேலும் மேலும் அதிகப்படுத்தி அவங்க பணம் சம்பாதிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. இந்த தனியார் வழக்கறிஞர்கள் இருக்காங்களோ அவங்க தான் காரணம். அதுவே அரசு துறை வழக்கறிஞர்களாக மாற்றிட்டா, எல்லா வழக்கறிஞர்களையும் அரசு வழக்கறிஞர்களாக மாற்றிவிட்டால் பிரச்சனையை சீக்கிரமாக முடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. இந்த தனியார் வழக்கறிஞர்கள் தான் எப்படி தனியார் மருத்துவமனை எப்படி ஒரு பிரச்சனையை ஒரு நோயை பெருசாக்கி பணம் சம்பாதிப்பாங்களோ அது மாதிரி தான் இந்த தனியார் வழக்கறிஞர்கள் ஒரு பிரச்சனையை பெருசாக்கி பணம் சம்பாதிக்க தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு முடிவு கொண்டு வர மாட்டாங்க. அதனால் அப்போ மருத்துவத்தை அரசு துறையாக மாற்றிட்டா, அரசு மருத்துவமனைகளாகவே எல்லாத்தையும் மாற்றிட்டா, அரசு மருத்துவர்களாகவே எல்லாரையும் மாற்றிட்டாக்கா, அப்போ எல்லாருமே என்ன ஆகிடுவானாக்கா நோயாளிகள் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி வழக்கறிஞர்கள் எல்லாருமே அரசு வழக்கறிஞர்கள்னால் குற்றங்களும் குறைஞ்சி போயிடும். அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். அது மாதிரி 8 மணி நேரம் வேலை நேரத்தில் 8 மணி நேரம் அல்லது அந்த மாதிரியான புரட்சி, இப்படி நிறைய வகையில் நம்ம புரட்சி நடத்தியிருக்கலாம். அப்புறம் வந்து இந்த கல்யாணத்தை யாரும் ஆடம்பரமாக நடத்தக்கூடாது, எளிமையாக தான் நடத்தணும். காதல் உறவை பதிவு செய்து காதலிக்க வேண்டும். கண்டிப்பாக காதலிக்கணும். கண்டிப்பாக ஒரு 20 வயசில் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும். அப்புறம் வந்து எக்காரணம் கொண்டும் துணையை இழந்து விட்டால் உடனே மறு திருமணம் செய்யணும், அது கட்டாயப்படுத்தணும். நீதிமன்ற சேவை இதில் கட்டணம் இல்லாமல் இன்னும் மேட்ரிமோனியல்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த வரன்களோட ஃபோட்டோ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவன் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கான். நம்மக்கிட்ட மக்கள்கிட்ட வரனை வாங்கிடுறான். எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் அந்த திருமண தேவை இருக்கோ அவங்ககிட்டலாம் அந்த விவரத்தை வாங்கிட்டு அவன் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கான். மக்கள்கிட்ட இருந்து வரன் குறித்த தகவலை வாங்கி மக்கள்கிட்ட உனக்கு 40 பேரோட ஃபோன் நம்பர் வேணுமா, 40 மணப்பெண்களோட ஃபோன் நம்பர் வேணுமா, 40 மணமகனோட ஃபோன் நம்பர் வேணுமா, 5000 கட்டு, 7000 கட்டு, 10000 கட்டு அப்படிங்கிறான். இந்த மாதிரி அதனாலே நிறைய பேருக்கு இந்த கல்யாணம் அவ்வளோ ஈஸியாக ஆக விட மாட்டானுங்க. இந்த மேட்ரிமோனியல் அதெல்லாம் வந்து அரசாங்கம் எடுத்து நடத்தணும். இது அரசாங்கம் எடுத்து நடத்தினா தான். அப்போ அந்த மாதிரி கண்டிப்பாக நீ திருமணம் பண்ணணும். தனியாகவே வாழக்கூடாது. தனியாக நீ மதத்தை சொல்லிக்கிட்டு சாதியை சொல்லிக்கிட்டு அதாவது பிரம்மச்சாரி துறவு வாழ்க்கை யாரும் வாழக்கூடாது அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியாக வாழணும். கட்டாயப்படுத்தி மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது தான் நமது நோக்கமாக இருக்கணும். அப்போ மக்கள் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டாலே மக்கள் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு உண்மைன்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா மகிழ்ச்சியாக வாழ்கிறது தானே உண்மை. மகிழ்ச்சியாக வாழ்கிறது தானே உண்மையான நோக்கமாக இருக்க முடியும். அப்போ அதையே அவங்கள வாழ வச்சிட்டோம்னா அது மாதிரி நோய் இல்லாமல் வாழ்வது எப்படி? இந்த சாக்லேட்டு இதுக்கெல்லாம் தடை வச்சிடணும். பரோட்டாவுக்கெல்லாம் தடை வச்சிடணும். இந்த பேக்கரி உணவுகள், நோய்களை தருகிற உணவுகளுக்கெல்லாம் தடை வச்சிடணும். சிகரெட்டுக்கு, பீடிக்கு, சுருட்டுக்கு, அப்புறம் வெள்ளைச்சீனிக்கு, மைதா மாவுக்கு, இப்படி நாம் தடை விதிக்க நிறைய. அப்புறம் இப்போ சாதி எப்படி ஒழிக்கலாம்? சாதியை வந்து நீ வந்து சாதியில் இல்லாதவர் என்கிற சான்றிதழை பெற்று அது மாதிரி விருப்பப்பட்டவங்களாம் விண்ணப்பிச்சிட்டாலே சாதியில் இல்லாதவர்களோட எண்ணிக்கை அதிகமாயிடும். அதே மாதிரி மதத்தில் இல்லாதவர்களோட எண்ணிக்கை அந்த சான்றிதழை கொடுத்துடணும். யாருக்கெல்லாம் மதத்தில் இல்லாதவர், மதத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லையா, உனக்கு அந்த சான்றிதழ் வேணுமா வாங்கிக்கோ.
திரும்ப உனக்கு மதத்தின் மீது நம்பிக்கை வருதா, வந்து வாங்கிக்கோ. இல்லைங்க இப்போ எனக்கு நான் மதம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன், அது தேவைன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா நீ வாங்கிக்கோ. அந்த மாதிரி விருப்பத்துக்கு அவங்கவுங்க தனிநபர் விருப்பத்துக்கு அதை விட்டுட்டாலே இங்கே வந்து மதத்தின் மீது சாதி மீது நம்பிக்கை இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து முதல்ல இடஒதுக்கீடுக்காக தான் இங்கே சாதி பாதுகாக்கப்படுகிறது. நீ கல்வியை மருத்துவத்தை எல்லாத்தையும் கட்டணம் இல்லாமல் கொடுத்துட்டா அப்போ சாதிக்கு இங்கே என்ன வேலை இருக்குது அப்படிங்கிற கேள்விக்குரிய சாதிக்கு இங்கே முக்கியத்துவமே இல்லாமல் போயிடுது. அப்போ சாதியிலேருந்து ஈஸியாக விடுபட்டுருவாங்க. இன்றைக்கி ஏன் சாதியை பிடிச்சிட்டு நிறைய பேர் தொங்குறாங்கன்னா அது சார்ந்து இடஒதுக்கீடு இங்கே கிடைக்கிது. அதனால் இடஒதுக்கீடு தொழில் வேலைவாய்ப்புலையும் சரி படிப்புலையும் சரி அதனால் சாதியை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சாதி நம்பிக்கை இல்லைன்னா கூட சாதியை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, சாதியை காப்பாற்றுறதுக்கு அதான் காரணம். நீ கல்வியை தொழிலை எல்லாத்தையும் கட்டணம் இல்லாமல் கொடுத்துட்டா அப்புறம் சாதி எதுக்காக அப்படிங்கிற கேள்விக்குறி வந்துடும். அதை ஈஸியாக அதை மக்கள் அது தேவையில்லைப்பா, அது தேவையில்லாத ஒரு சுமை அப்படின்னு சொல்லிட்டு நான் சாதியில் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன காரணம் தெரியவே இல்லை, எனக்கு எதுக்கு சாதி தேவைன்ட்டு எனக்கு ஒரு காரணம் இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி சாதியை ஒழிச்சிடலாம், மதத்தை ஒழிச்சிடலாம், நோய்களையும் ஒழிச்சிடலாம். நோய்களை தருகிற உணவுகளை வந்து அதாவது அரசு மருத்துவர்களாக மாற்றி விட்டாலே போதும். இப்போ அரசு மருத்துவர்கள் எப்படி நோயை குணப்படுத்துவாங்க, அப்படி நோயை குணப்படுத்துவதற்கு உதவி செய்ய அதாவது மருத்துவத்தை அரசு துறையாக மாற்றிவிட்டால் தனியார் மருத்துவமனைகளே இங்கே இல்லாமல் போய்விட்டால் அப்போ அது எப்படி நோய்களை குணமாவதற்கு வழிவகுக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பெண் வந்து பிரசவத்துக்காக போகிறா அப்படின்னா அது அரசு மருத்துவமனைக்கு போனால் அந்த மருத்துவர்கள் என்ன பார்ப்பாங்க, ஒரு வேலையை ஈஸியாக செய்யணும்னு தான் நினைப்பாங்க. அப்படின்னா என்ன பண்ணும், அதை சுகப்பிரசவமாக மாற்ற தான் பார்ப்பாங்க. அப்போ தான் அவங்க வேலை ஈஸி. அது அறுவை சிகிச்சை ஆகிடக்கூடாது. அறுவை சிகிச்சைன்னா சிரமப்படணும், ரொம்ப கஷ்டப்படணும், வேலை வந்து அதிகமாக போயிடும். அதனால் எளிதாக வேலை பார்க்கணும் அப்படின்னா அது சுகப்பிரசவமாக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த டெலிவரி ஆனவுடனே 2 நாளில் அந்த அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படி அந்த மாதிரி மனப்பான்மை வரும். அதுவே தனியார் மருத்துவமனை என்ன பண்ணுவாங்க, சுகப்பிரசவம் ஆகிட்டால் நமக்கு வருமானம் கிடைக்காது, அதுவே வந்து அறுவை சிகிச்சை ஆகிட்டால் ஒரு 1,00,000 ரூபாயை கறந்துடலாம் அப்படின்னு தான் அவங்க கணக்கு போடுவாங்க. அதனால தான் அந்த மாதிரி நோய்களை பல்வேறு கோணங்களில் நோய்களை தருகிற உணவுகளுக்கு தடை, சிகரெட்டுக்கு தடை, இப்படி அப்போ இயற்கை மதுபானங்களுக்கு நம்ம அனுமதி அப்படிலாம் கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையில் நமக்கு ஒரு தூய்மையான வியாபார நோக்கம் இல்லாமல் வியாபாரிகளை போல் ஒரு ஆட்சியாளர்கள் இல்லாமல் நம்ம இருந்திருந்தால் இங்கே இது நாம் ஒரு முன்மாதிரியாக, அதாவது இங்கே பாருங்களேன், ஒரு சினிமா, அதாவது விளையாடுறதே இங்கே தொழிலாக இருக்காது. நீ இந்த அந்த ஆசிய தடகள போட்டி, தமிழ்நாடு சாம்பியன் போட்டி, அந்த போட்டி இந்த போட்டின்னு எல்லா விளையாட்டுக்கும் பண்ணுறேன், அதெல்லாம் தடை பண்ணிடணும். மக்கள் விளையாடணும். மக்கள் விளையாடுகிற ஒரு நாடு எதுன்னா மக்கள் விளையாடுகிற ஒரு நாடு, மக்களிடம் நாடு எதுனா தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்புறம் கலைகளாக ஆடல் பாடல், யாரும் ஆடலை வியாபாரமாக பண்ண மாட்டாங்க, மக்களே ஆடுவாங்க பாடுவாங்க. ஆடல் பாடல் சினிமாவுக்கு தடை விதிக்கப்பட்ட நாடு எதுனா தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே யார் ஆடுறாங்க, அப்போ அங்கெல்லாம் ஆடவே மாட்டாங்களா, பாடவே மாட்டாங்களா, கதை சொல்ல எல்லாம் மக்களே பண்ணுறாங்கப்பா. மக்கள்கிட்ட இருக்குது அந்த கலை என்பது, மக்கள்கிட்ட இருக்குது. அப்படி ஒரு புரட்சி. அந்த மாதிரி புரட்சியோட தன்மையை பார்த்தீங்களா. நான் புரட்சின்னு சொல்கிறேன்னா அது நீங்கள் இது நாள் வரையில் நடந்த புரட்சியோடு அதை ஒப்பிடாதீங்க. நான் நிகழ்த்தியிருக்க வேண்டிய புரட்சி என்பது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். அப்போ இப்படி தான் நான் கூப்பிட்டு போயிருப்பேன். இப்படி தான் நான் அந்த மக்களை வழிநடத்தி நான் எனது இலக்கு நோக்கி நான் போயிருந்திருப்பேன். கடைசியில் எதிர்கால உலகத்தை இதுதான் நாம் வாழப்போகிற உலகம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒத்துப்பாங்க. அந்த உலகத்தையே நம்ம உருவாக்கிடணும். ஒரு 4-5 ஊர் உருவாக்கி இப்போ மக்களை போய் பாருங்கள், அந்த ஊரை போய் பாருங்கள், நல்லா இருக்கதா, பிடிச்சிருக்கா அவங்களுக்கு, போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் வடிவமைத்திருக்கிற, நான் கண்டுபிடித்திருக்கிற அந்த வரைபடத்தின்படி ஒரு 4 ஊர்களை உருவாக்கி, அதாவது ஒரு 10 ஊர்களை விட உருவாக்கி ஒரு 10-15,000 ஏக்கரில் 10 ஊர்களை உருவாக்கி போய் மக்களை பார்வையிட சொல்லியிருந்திருப்பேன். மக்களே வந்து தமிழ்நாட்டை பார்த்துருப்பாங்க. தமிழ்நாட்டை பார்த்து எப்படி வாழணும் அப்படிங்கிறத இது வந்து பக்கத்தில் பரவும். அப்படி உலகம் முழுக்க பரவி ஒரு அமைதியை ஏற்படுத்தும். அந்த மாதிரி அற்புதமான ஒரு புரட்சியை நம்ம நிகழ்த்தியிருக்கலாம். மதத்தை ஒழிச்சிருக்கலாம். மேற்கொண்டு கோயில்கள் யாரும் கட்டாதீங்க அப்படின்னு இருக்கிற கோயில்கள் மசூதிகள் அப்படி இருக்கட்டும், தேவாலயங்கள்லாம் அப்படி இருக்கட்டும், மேற்கொண்டு கோயில் எதையும் கட்டாதீங்க, இருக்கிறதே போதும். அப்புறம் மத நம்பிக்கையிலேருந்து விடுபடுகிறவர்களுக்கு சான்றிதழ், சாதி நம்பிக்கையிலேருந்து விடுபடுகிறவர்களுக்கு சான்றிதழ் கொடுத்துடலாம். கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுக்கும்போதும் எல்லாருக்கும் கண்டிப்பாக வேலையும் கொடுக்கணும். அதான் அரசாங்கத்தோட இது வந்து படிப்பை எப்படி கொடுக்குற மாதிரி வேலையும் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்படி பல்வேறு புரட்சிகளை நிகழ்த்தி விவசாயம் அனைத்துமே அரசு தொழில். இப்படி அப்புறம் வீட்டில் வந்து வேலை செய்யக்கூடாது. வீட்டு வேலைக்காரர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு தடை விதிக்கணும்.
வீட்டில் போய் வேலை பார்க்குறாங்களா, அடுத்த வீட்டில் போயிட்டு சமைக்கிற வேலை, கூட்டி பெருக்கிற வேலை, துணி துவைக்கிற வேலையெல்லாம் அதுக்கெல்லாம் தடை வச்சிடணும். அப்போது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்வாங்க. அப்போ நல்ல பண்பு என்பது மக்கள்கிட்ட வந்துடும். அப்போ வீட்டு வேலை செய்வதற்கு அந்த வேலையாட்களுக்கு அந்த மாதிரி வேலைக்கு தடை வச்சுட்டா நல்ல பண்பு என்பது மக்கள்கிட்ட வந்துடும். அவங்கவுங்க வேலையை அவங்க வீட்டில் உள்ள எல்லோரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்வாங்க. பெரிய வீடு எதுவும் கட்ட மாட்டாங்க, பங்களா எதுவும் கட்ட மாட்டாங்க. பங்களா கட்டுறதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி வேலைக்காரங்களை, அதாவது பெரிய பங்களா கட்டி 10 பேரை வேலைக்கு வச்சுட்டு அந்த வீட்டில் உள்ள வேலையெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அந்த நம்பிக்கையில் தான் பெரிய பங்களா கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டு வேலை செய்வதற்கெல்லாம் நம்ம தடை வச்சுட்டா, இந்த வீட்டு வேலை செய்வதையே தொழிலாக செய்கிறவங்களுக்கு நம்ம தடை விதித்து விட்டால் பெரிய பங்களா யாரும் கட்ட மாட்டாங்க. மக்கள் எளிமையாகத்தான் வாழ்வாங்க, எளிமையான வீடை தான் கட்டுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு புரட்சியை நம்ம நிகழ்த்தியிருக்கலாம். அப்புறம் தாய்மொழியில் கல்வி, தாய்மொழியில் தொழில், தாய்மொழிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம், பிற மொழிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னு அற்புதமான ஒரு வாழ்க்கை அற்புதமான ஒரு மாற்றம். அதோட இப்போ நான் சொல்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிற புரட்சிங்கிறது உலகத்தில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு மாற்றத்தை நம்ம நிகழ்த்தி இருந்திருக்கலாம். உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியாகவும் நம்ம நிகழ்ந்துடும். அது மாதிரி வாகனங்கள்லாம் வேகமாக போகக்கூடாது, மெதுவாக தான் போகணும், விபத்துகள் ஏற்படக்கூடாது என்பதற்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஏகப்பட்ட விளையாட்டு மைதானம், குடியிருப்புகளில் ஏகப்பட்ட விளையாட்டு மைதானங்கள், கலைப்பூங்காக்கள், உடற்பயிற்சி கூடங்கள், உடல் கண்டிப்பாக உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற பல்வேறு கோணங்கள்லேயும் மக்களை ஒரு அறிவுபூர்வமான ஒரு உலகம் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு தமிழ்நாடு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிற மாதிரியான ஒரு இதை நம்ம நிகழ்த்தி இருந்திருக்கலாம். இந்த மதம் என்பது இங்கே இல்லைன்னா அப்போ மக்களை வழிநடத்துறதுக்கு இந்த கொள்கைகள் தேவை, கருத்துகள் தேவை. மக்களை வழிநடத்துறதுக்கு மக்களை பின்பற்றி எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு கருத்துக்கள் தேவை. மதத்துக்கு நம்ம மதத்தை நீர்த்து போக செஞ்சிடலாம், மதத்தை செயலிழக்க பண்ணிடலாம். மதம் என்பது இல்லாமல் மதத்தை ஒழித்து கட்டிடலாம். அப்போ மக்களுக்கு தேவையான கருத்துக்களை மக்களே கொடுப்பாங்க, இப்போ இருக்கிற மக்களே கொடுப்பாங்க. அப்புறம் என்னுடைய கருத்துக்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்னுடைய கருத்துக்கள் எல்லாருக்கும் ஒரு பொதுவான கருத்துக்களாகவும் இருந்திருக்கும், ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கும். மூட நம்பிக்கைகள் இல்லை, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான கருத்துக்களை நான் சொல்லியிருந்திருப்பேன். இந்த மக்களுக்கு என்ன மாதிரியே நிறைய பேரும் சொல்லியிருந்திருப்பாங்க. கண்டிப்பாக நான் தான் அதில் சிறப்பாக சொல்லியிருப்பேன். எல்லாத்துக்கும் பெரிய ஆளாக நானாக தான் இருந்திருப்பேன். என்னுடைய கருத்துக்கள் தான் சிறப்பாகவும் இருந்திருக்கும். உலகத்துக்கே ஒரு பொதுவான ஆளாகவும் நான் இருந்திருப்பேன். இந்த உலகத்தையே அமைதியை நோக்கி வழி நடத்துகிற ஒரு ஒப்பற்ற தலைவனாக நான் இருந்திருப்பேன். அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. எனக்கும் சரி, உங்களுக்கும் வேண்டாம். எந்த நிகழ்வுகளையும் ஆடம்பரமாக நடத்தவே கூடாது. கல்யாணத்தையும் சரி, ஒரு காது குத்து, பிறந்தநாள், அதெல்லாம் ஆடம்பரமாக நடத்திக்கிட்டு அதுக்காகவே பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அதுக்கெலாம் தடை வச்சிடணும். கல்யாண மண்டபங்களுக்கெலாம் தடை வச்சுட்டா மக்கள் எளிதாக வாழ்வது எளிது அப்படின்னு உணர்வாங்க. இன்றைக்கி கல்யாணத்தை நடத்துறதுக்காக நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டியது இருக்குது, லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க வேண்டியது இருக்குது. கல்யாணத்தை கட்டிப்பார், வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை நடத்திப்பார் அப்படிங்கிற அளவுக்கு அரசாங்கமே வீடுகளை கட்டி கொடுத்துடணும் மக்களுக்கு. வாழ்வது எளிதுப்பா, இந்த உலகத்தில் வாழ்வது எளிது, இந்த மனித அப்படின்னு உணர்கிற மாதிரி பண்ணணும். மகிழ்ச்சியாக வாழ்வது தான் எளிது, எல்லாமே அரசாங்கம் கொடுத்துருது. கட்டணம் இல்லாமல் கல்வி, கட்டணம் இல்லாமல் மருத்துவம், நீதிமன்ற சேவை, இப்படி எல்லாத்தையுமே அரசாங்கம் கொடுத்துருது. அப்படி அது மாதிரி படிப்பதற்கு சம்பளம் கண்டிப்பாக கொடுக்கணும். படிக்கும் அந்த பிறந்தது முதற்கொண்டு அந்த பிள்ளைகள் படித்து போகிற வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா அவங்களால வீடும் வளருது, நாடு ஒரு முன்னேற்றங்கிறது எப்படி இந்த மக்களால் தான் நடக்குது. மக்கள் வரி கொடுக்குறாங்க, அதனால தான் நாடு நடக்குது, நாடு சிறப்பாக இருக்குது. அப்படின்னா அப்போ அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுல நாட்டுக்கு பங்கே கிடையாதா? பெற்றோர்களை செலவழித்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒரு மக்கள் சம்பாதிக்கிறாங்க, அப்புறம் வரி கட்டுறாங்க, அதனால தான் ஒரு நாட்டோட பொருளாதாரம் உயருது. அப்படின்னா அப்போ அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளோட வளர்க்குறதுல உள்ள செலவெல்லாம் அந்த அரசாங்கம் ஏற்றுக்கக்கூடாதா? படிப்பு எல்லாத்தையும் கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும். கட்டணம் இல்லாமல் கொடுக்கறதோட கடந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க சுயமரியாதையோடு வாழணும். இன்றைக்கி பிள்ளைகளை எதிர்பார்க்குற பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்களை பார்த்து கையேந்துக்கிற நிலைமைக்கு அந்த பிள்ளைகள் இருக்காங்க. அதனால் அவங்க அவமானப்படுறாங்க. பெற்றோர்கள் அவமானப்படுத்துகிறாங்க. அந்த பிள்ளைகளோட இக்கட்டான நிலையை பயன்படுத்திக்கிட்டு பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கெட்ட வார்த்தையில் திட்டுறது, அடிக்கிறது, இதெல்லாம் நடக்குது. இன்றைக்கி ஆசிரியர்கள் மாணவர்களை ஏன் அடிக்கிறாங்கன்னா அவங்க அந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க. சுயமாக சம்பாதிக்கலை, படிக்கிறாங்க. அதனால் சுயமாக சம்பாதிக்கும் போது தான் ஒருத்தருக்கு சுயமரியாதைன்னா என்ன, அப்போ தான் ஒருத்தருக்கு மதிப்பே வரும். அதனால் படிக்கும்போதே அவங்களுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துடணும். அந்தந்த வயசுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதை கொடுத்துடணும்.
கொடுக்கும்போது அவங்க கையிலே கொடுக்கணும். அவங்களா அந்த பணத்தை செலவு பண்ணணும். படிக்கணும். படிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. படிக்கிறதுக்கே நம்ம சம்பளம் கொடுக்குறோம். படிக்கிறதே ஒரு வேலை தான். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேலைன்னா என்னென்னா படிக்கிறதும் ஒரு வேலை தான். அது ஒரு தொழில். படிக்கிறது என்பது ஒரு தொழிலோட ஒரு பகுதி. ஆரம்பகட்ட பயிற்சி, ஆரம்பகட்ட தொழிற்பயிற்சி. அதனால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவங்க கையிலே கொடுக்கணும். அவங்களா செலவு பண்ணணும். அவங்க வீணாக கெட்டு போயிடக்கூடாது. அப்படின்னா கெட்டு போகிறதுக்கான சூழ்நிலையை முதல்ல நம்ம தடை பண்ணணும். சிகரெட்டுக்கு தடை பண்ணணும், போதைப் பொருள்களுக்கு தடை பண்ணணும், மதுபானங்களுக்கு, ரசாயன மதுபானங்களுக்கு தடை பண்ணணும். தடை பண்ணிட்டா அவங்க கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆபாசம், விபச்சாரம் இவற்றுக்கெல்லாம் நம்ம தடை பண்ணணும். இப்படி ஒழுக்கமான சமுதாயத்தை ஏற்படுத்திட்டா அந்த கையில் பணத்தை கொடுக்கறதுனால, அவங்க படிப்பதற்கே சம்பளத்தை கொடுக்கறதுனால அவங்க ஒன்றும் கெட்டு போயிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான ஒரு புரட்சியை நம்ம இங்கே ஏற்படுத்தி இருக்கணும். எவ்வளோ பெரிய புரட்சி பாருங்கள். இப்போ நான் சொல்கிற இந்த 1 மணி நேரம் வீடியோவிலே, இது 1 மணி நேரம் வீடியோ, இதுக்குள்ளே பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் நடந்திருந்தால் இந்த மனுஷ வாழ்க்கையை ஒரு ஒட்டுமொத்தமாக மாறி போயிருக்கும், அற்புதமாக மாறி போயிருக்கும். இதைத்தான் நான் நிகழ்த்துக்கிற ஒரு ஆள் யாருன்னா, அது உணர்வுபூர்வமான ஒரு ஆள் யாராக தான் இருப்பேன்னு நானாக மட்டும்தான் இருக்க முடியும். இதை செய்கிறதுக்கு நான் அவ்வளோ ஆர்வமாக இருப்பேன். இந்த மாற்றத்தை தான் நான் இங்கே நிகழ்த்தியிருக்கணும். நான் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்கணும். அந்த எவ்வளோ பெரிய மாற்றமே இங்கே நிகழாமல் போச்சு பார்த்திங்களா. அதனால் நிகழாமல் போய் எவ்வளோ பின்தங்கிட்டோம் அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப கவலையாக இருக்குது. சார், நான் யாருன்னே எனக்கே தெரில. நான் யாருன்னு உங்களுக்கும் தெரில, எனக்கும் தெரில. எனக்கும் தெரியாமல் போயிடுச்சு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பணியை செஞ்சுருக்கணும். நான் அப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் நான் யாருன்ட்டு. அப்புறம் காதல் உறவை பதிவு செய்து காதலிப்பது. காதலிக்கிறியா, உடனே அதை பதிவு செய்யணும். பதிவு செய்து உங்கள் காதலருங்க கொடுக்கணும். அதிகபட்சம் 3 மாதம் தான் காதலிக்கணும். காதலிச்ச 4வது மாதத்தில் நீ கல்யாணம் கண்டிப்பாக பண்ணிக்கணும். அது மாதிரி விவாகரத்து வேணுமா, உடனே உனக்கு விவாகரத்து கிடைக்கும். அதுக்காக அதான் நீதிமன்ற சேவையை உனக்கு கட்டணம் இல்லாமல் கொடுத்துட்றாங்க. நீ ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு விவாகரத்துக்கு வேணுமா, விண்ணப்பிச்சுட்டா போதும். உனக்கு பிடிக்கலையா, காரணமே சொல்ல தேவையில்லை. பிடிக்கலன்னா உனக்கு விவாகரத்து கண்டிப்பாக உண்டு. பிடிச்சி தான் நீ வாழணும். அதே நேரத்தில் உனக்கு 8 வயசுக்குள்ளே குழந்தை இருந்ததுன்னா உனக்கு விவாகரத்து கிடைக்காது. அவ்வளோதான், நீ முடிஞ்சு போச்சு. அதாவது அந்த கணவன் மனைவி விவாகரத்து வழக்கில் இதுதான் நடைமுறை. இதுக்கு போய்ட்டு அது நீதிமன்ற விசாரணை, வக்கீல், பெரிய படிப்பு, அது இதுன்னு பண்ணிக்கிட்டு ரொம்ப சிம்பிள். பிடிக்கலையா, உனக்கு பெருசாக காரணமே சொல்லாத. காரணமே உன்கிட்ட கேட்க மாட்டாங்க. பிடிக்கலையா, நீ பிரிஞ்சு போயிரு. பிடிச்சி தான் நீ வாழணும். நீ எங்கள்கிட்ட காரணம் சொல்ல, அது உன்னுடைய வாழ்க்கை. நீ என்கிட்ட காரணம் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் உனக்கு 8 வயசுக்குள்ளே குழந்தை இருந்தால் மட்டும்தான் உனக்கு விவாகரத்து கிடைக்காது. 8 வயசுக்குள்ளே உனக்கு எந்த குழந்தையும் இல்லையா, உன் குழந்தைக்கு 8 வயசுக்கு மேலே ஆகிடுச்சா, விண்ணப்பித்த 1 மாதத்துக்குள்ளே உனக்கு விவாகரத்து. போயிட்டே இரு. பிடிச்சவங்கள. ஆனால் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். கல்யாணம் பண்ணி ஆகணும். அடுத்து ஒருத்தரை காதலிச்சாகணும். உடனே நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். தனியாகவே இருக்கக்கூடாது. தனியாகவே வாழணும். துறவு வாழ்க்கைக்கெல்லாம் இங்கே தடை. அந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வழிகளை எளிதாக்க வேண்டும். சிக்கலாக்கக்கூடாது. சிக்கலாக்கிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு நிறைய பேர் விவாகரத்துக்கு போயிட்டு வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது. வருஷக்கணக்காக கோர்ட்டில் அலைஞ்சு கடைசியில் வாழ்நாள் காலம்லாம் அந்த நீதிமன்றத்திலே போய் முடிஞ்சு கடைசியில் அப்படி தனியாக போன கதையெல்லாம் நிறைய. எந்த வயசுலையுமே ஒருத்தர் தனியாகவே இருக்கக்கூடாது. வயசாயிடுச்சுன்னா துணை தேவை இல்லையா. 50-60 வயசில் ஒருத்தர் துணை இழந்துட்டாங்கன்னா அப்புறம் கல்யாணம் பண்ண தேவை இல்லையா. அவங்களுக்கு ஒரு துணை தேவை இல்லையா. வயசாகும்போது தான் அவங்களுக்கு துணை தேவை. அப்போ தான் வாழ்நாள் ஆயுள் காலம் அதிகரிக்கும். ஏன் மனுஷங்க 70 வயசுலேயே சாகுறாங்க, 80 வயசுலேயே சாகுறாங்கன்னா துணை இல்லாமல் சாகுறாங்க. ஒரு மனைவி ஒரு 70 வயசில் 60 வயசில் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவருக்கு வாழ்க்கை வெறிச்சோடின்னு கிடக்கும். என்னடா வாழ்க்கை, இது நரகம் மாதிரி தெரியும். அதாவது கணவன் ஒரு இறந்து போயிட்டான். ஒரு பெண்ணுக்கு 70-60 வயசு ஆகும்போது ஒரு கணவன் இறந்து போயிட்டான்னா அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த வாழ்க்கை சூன்யமாக தெரியும். அப்போ சீக்கிரமாக செத்து போக தான் அது வழிவகுக்கும். சீக்கிரமாக போயிடுவாங்க. அப்போ அவங்கள ரொம்ப காலம் உயிர் வாழ வைக்கணும் அப்படின்னா எந்த வயசுலேயும் துணையோடு வாழ வைக்கணும். ஒரு துணை இருக்கணும். துணை இருந்துச்சுன்னா தான், ஒரு கணவனும் மனைவி துணைங்கிறது இருந்தால் தான் அவங்க ரொம்ப காலம் உயிரோடு வாழ்வாங்க, மகிழ்ச்சியாகவும் வாழ்வாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான ஒரு புரட்சியை நான் இங்கே நிகழ்த்தியிருக்கணும். அது அந்த தப்பை அந்த புரட்சியை நான் நிகழ்த்தாமல் போயிட்டேன். இந்த உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாகவும் இருந்திருக்கும். இந்த உலகத்தில் வந்து பாருங்கள், தமிழ்நாட்டை பாருங்கள், நாங்கள் வாழ்கிறத எப்படி வந்து பாருங்கள், அது மாதிரி நீங்கள் போய் வாழுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். சொல்லியிருந்தால் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. அப்போ எல்லோரும் பார்க்கணுன்னா சுற்றுலா பயணிகளுக்கு விசா கட்டணம் அப்படிலாம் இலவசமாக வந்து பாருங்கள். அதுக்கான வழிகளையும் நம்ம திறந்து வச்சிடணும். அது மாதிரி இந்த புடவை கட்டுறதுக்கெலாம் தடை வச்சிடணும்.
நல்ல ஓடுறதுக்கு சுதந்திரமான ஆடைகளை அணியணும். ஓடுறதுக்கும் நடக்கிறதுக்கும் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறதுக்கு எந்தவித தடையும் இல்லாத நல்ல உடற்பயிற்சி செய்வதற்கு ஏற்ற உடைகளை தான் பெண்கள் அணியணும். இந்த புடவை கட்டுறதுக்கெலாம் தடை வச்சிடணும், பட்டு புடவைகளுக்கெல்லாம் தடை வச்சிடணும், விலை உயர்ந்த ஆடைகளுக்கு தடை வச்சிடணும். அந்த மாதிரி தங்கமாக அதுக்கும் ஒரு அளவு தான். சும்மா அது மக்கள் அறிவுபூர்வமாக வந்துட்டாலே தங்கத்தின் மீதான மோகம் குறைஞ்சி போயிடும். மூட நம்பிக்கை தான் தங்கத்தின் மீதான மோகத்துக்கு காரணமாக இருக்குது. அது தங்கங்கிறது அது பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு இதுவாக இருக்குது. பணத்தை சம்பாதிப்பதற்கான நோக்கத்தோடய நிறைய பேர் அதை வாங்கி வைக்கிறாங்க. அப்போ அதில் நம்ம என்ன சீர்திருத்தத்தை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து தான் நம்ம பண்ணணும். அப்புறம் பார்த்தா நாமெல்லாம் ஒன்று அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக சீருடை அணியணும். சீருடை அணிகிற வழக்கத்தை ஏற்படுத்தணும். எப்படின்னா, திங்கக்கிழமை ஒரு நிறத்தில் அணியணும். திங்கக்கிழமை பச்சை கலரில் ட்ரெஸ் போடணும், ஆண்களும் பெண்களும். அது மாதிரி செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிறத்தில் ட்ரெஸ் போடணும், ஆண்களும் பெண்களும். அது மாதிரி புதன்கிழமை ஒரு நீல கலரில் ட்ரெஸ் போடணும் எல்லாருமே. ஆனால் வடிவமைப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் கலர் ஒன்றா இருக்கணும். அப்போ நாமெல்லாம் ஒன்று, மனுஷங்க நாம் எல்லாம் ஒன்று. இப்போ ஒரு நாட்டில் வாழ்கிற மக்கள் எல்லோரும் ஒரே நிறத்தில் இருக்காங்களா? தோலின் நிறம் ஒரே மாதிரி இருக்கா? ஒருத்தருடைய தோல் கருப்பாகவும் இன்னொருத்தருடைய தோல் வெள்ளையாகவும் இருக்கிறது இல்லைல்ல இயற்கையாகவே. அப்போ ஒரே நிறத்தில் இருக்குது. அதே மாதிரி அது சீருடை. இயற்கை தோல் தான் இயற்கையான ஆடை. அப்படின்னா இயற்கையான ஒரு சீரான ஆடை என்பது தோலாக இருக்கிறது, தோலின் நிறமாக இருக்கிறது. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தணும்னா அந்த ஆடைகளின் நிறத்தில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தணும். திங்கக்கிழமை பச்சை கலர் ட்ரெஸ் போடணும், செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிறத்தில், புதன்கிழமை நீல நிறத்தில். அது மாதிரி வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடணும். வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு ரோஸ் கலரில் ட்ரெஸ் போடணும். இப்படி ஒவ்வொரு தினமும். ஞாயிற்றுக்கிழமை நீ என்ன கலரில் வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கோ. ஒரு விடுமுறையும் இருக்கணும்ல, விடுமுறை தினங்களில் நீ என்ன கலர் வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கோ. அந்த மாதிரி ஒரு ஒழுக்கம், ஒரு ஒற்றுமை, அதன் மூலம் ஒரு ஒற்றுமை, நாமெல்லாம் ஒன்று அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். அது மாதிரி ஒரு வீட்டோட அளவும் ஒருத்தருக்கு இவ்வளோ தான், தனித்தனியாக வசிக்க வைக்கணும். தனித்தனி இருப்பிடம், அவங்களுக்கு தனி கழிப்பறை, தனித்தனி சமையலறை, அந்த மாதிரியெல்லாம் ஏற்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை நாம் நிகழ்த்தியிருக்கோம். மனுஷங்க நாமெல்லாம் ஒன்று அப்படிங்கிற உணர்வு. வேலை செய்கிற இடத்துல ஒரு சீருடை, அது வேலை செய்கிற இடத்துல மட்டும்தான் போடணும். அது மாதிரி வேலை செய்கிற இடத்துலையே வேலை செய்கிறவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும். வேலை செய்கிற இடத்துலையே வேலை செய்பவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி யார் வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டிட்டு போகிறது அப்படிலாம் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துலையே உணவு கொடுக்கணும். பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் தொடக்கூடாது, பகிர்ந்து உண்ணக்கூடாது, இடைவெளி விட்டு உட்காரணும். அந்த மாதிரியெல்லாம். ஏன்னா தொழில் என்பது அங்கே உறவுமுறைக்கு இடம் இல்லை. பள்ளிக்கூடமும் ஒரு தொழில், ஆரம்பகட்ட தொழில் பயிற்சி நிலை தான். தொழில் செய்கிற இடத்துலையும் ஒருத்தர் தொடக்கூடாது. பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும், ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும். அதாவது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழில் செய்கிற நடைமுறையை தடை செய்ய வேண்டும். இப்படி இது எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறையாக இருக்குதா இல்லையா? பெண்கள் தனியாக தொழில் செய்யணும், ஆண்கள் தனியாக தொழில் செய்யணும். பெண்கள் தனியாக படிக்கணும், ஆண்கள் தனியாக படிக்கணும். அப்போ படிக்கிறதுலேயும் சரி, தொழில் செய்கிறதுலையும் சரி, ஆண்களுக்கு பெண்களுக்கு இடையில் எந்த இடையூறுகளுமே இருக்காது. இன்றைக்கி பெண்கள் நிறைய பேர் தொழில் செய்யாமல் நிறைய பேர் வீட்டில் இருக்க காரணமே இந்த பாலியல் தொல்லைகள் தான். பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் தான். தொழில் செய்கிற இடங்களில் பாலியல் தொல்லைகள் தான். அதாவது அது குடும்ப அமைதியை பாதிக்கும். அப்படிங்கிறனால தான் நிறைய பேர் பெண்களை வேலைக்கு போக அனுமதிக்கிறது கிடையாது. வேலை செய்கிற இடத்துல அந்த பெண்களுக்கு வேறு யார் கூடயா காதல் ஏற்பட்டுச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உடனே அந்த மாதிரி காரணத்துக்காகவும் பெண்கள் நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெண்கள் தனியாக தொழில் பண்ணிட்டாங்க, ஆண்கள் தனியாக தொழில் பண்ணிட்டாங்க அப்படின்னா, தொழிலில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ அங்கே பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் போயிடுது. அந்த மாதிரி அப்போ வேலை செய்கிற நேரத்தை காலையிலே ஆரம்பிச்சிடணும். 7 மணிக்கு, காலையில் 7 மணி இல்லைனா 6 மணிக்கே வேலை செய்கிற நேரத்தை ஆரம்பிச்சிட்டு, இன்றைக்கி 9 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்களா, நம்ம 6 மணிக்கே ஆரம்பிச்சிடணும். 6 மணிக்கே வேலை நேரம் ஆரம்பித்து மதியம் 1 மணிக்கு முடிச்சிடணும். மதியம் 1 மணிக்கு மேலே நீ விளையாடணும். குடியிருப்பு பகுதிகளில் ஏகப்பட்ட விளையாட்டு மைதானம், உடற்பயிற்சி கூடம், நீச்சல் குளம் எல்லாமே இருக்கணும். எல்லாமே இருந்துட்டால் அங்கே போய் நீ விளையாடணும். அதுக்கு ஒரு டைமு, இந்த பாட வேலை போல் 1 மணி, இந்த 1 மணிக்கு வேலை நேரம் முடியுது, 1 to 2 நீ படுத்து தூங்குற. உனக்கு சாப்பாடு எல்லாமே தொழில் செய்கிற இடத்துல கொடுத்துடணும். அது ஒரு கடமை.
அது உன்னுடைய உரிமை. நீ வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டிட்டு போகாத, வேலை செய்கிற இடத்துலையே உனக்கு சாப்பாடு உண்டு, நல்ல உணவு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் உனக்கு உனக்கு கொடுப்பாங்க. பள்ளிக்கூடத்துலேயும் உணவு கொடுப்பாங்க. அதனால் வீட்டிலேயே சமைச்சு கஷ்டப்பட்டு போராட வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்க்கையை எளிதாக மாற்றுவது. அப்புறம் 1 மணிக்கு வேலை நேரம் முடியுது. காலைல 6 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1 மணிக்கு வேலை நேரம் முடியுது. இப்போ காலைல 6 மணிக்கே வேலை நேரம் ஆரம்பிக்கும்போது மக்கள் எல்லாருமே அதிகாலையிலே எழுந்திரிச்சிருவாங்க. யாரும் ரொம்ப நேரம் தூங்க மாட்டாங்க, சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க. காலைல 6 மணிக்கே அவங்க எழுந்திரிச்சிருவாங்க. இல்லை 6 மணிக்கு வேலை நேரம்னா ஒரு 5 மணிக்கு 4:30க்கே கூட எழுந்திரிச்சிருவாங்க. அப்போ போயிட்டு 1 மணி நேரத்துக்கு மதியம் 1 மணிக்கு வேலை நேரம்லாம் முடிஞ்சிருது. வேலை நேரம் முடிஞ்சோடனே வீட்டில் போயிட்டு ஒரு 1:30லேருந்து 2:30 வரைக்கும் ஒரு நல்லா தூங்கு, 3 மணி வரைக்கும் தூங்கு. அப்புறம் 3லேருந்து 4 மணி வரைக்கும் நீ விளையாட்டு மைதானம், அந்த குடியிருப்பு பகுதிகளிலே விளையாட்டு மைதானம் இருக்கும். விளையாட்டுக்கு நம்ம தடை விதிச்சிருவோம். அதாவது விளையாட்டுக்குன்னா தொழிலை செய்வதற்காக, விளையாட்டை தொழிலாக செய்வதற்கு நம்ம தடை விதிச்சிருவோம். அப்புறம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாட்டு, மக்கள் விளையாட்டு. இதெல்லாம் மக்களிடம் விளையாட்டை ஒப்படைத்து விட வேண்டும். மக்கள் விளையாடணும். அதான் விளையாட்டோட பயன். அப்புறம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாட்டா, அப்புறம் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்த வேண்டும். ஆடல், பாடல், ஓவியம், கவிதை, கதை, இது போன்று கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துகிற. அப்புறம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த காதல் பூங்கா. ஒவ்வொரு தெருவுலேயும் காதல் பூங்கா இருக்கும். பொது வழியில் நீ காதலிக்கணும். அதாவது உனக்குன்னு தனித்தனி குடிசைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். நீ அங்கே போயிட்டு நீ காதல் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு. குடிசைங்கிறத விட அது ஒரு கட்டடம். இப்போ குடிசை தேவையில்ல, நம்ம கட்டடமே கட்டி கொடுக்கலாம். அங்கே ஒரு தனிமை இருக்கும். யாரும் நீ காதலிக்கிறது வெளியிலேருந்து யாரும் பார்க்க முடியாது. ஆனால் அங்கே வந்துடணும். இது ஒரு காதல் பூங்கா. காதலிக்கணும், காதல் என்பது சிறந்தது, அது ஒரு மரியாதைக்குரியது அப்படின்னு நம்ம பொதுவெளியில் அதற்கான அங்கீகாரம், அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவது. கண்டிப்பாக காதலிக்கணும். காதலிக்காமல் சோம்பேறியாக இருக்கிறாங்க நிறைய பேர். அதை தப்பாக தப்பு அப்படின்னு சொல்லிட்டு காதலிக்காமல் சோம்பேறியாக இருக்காங்க. காதல் சோம்பேறிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் தடை. இப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வச்சுருக்கலாம் மக்களை. நான் நிகழ்த்தி இருக்கிற புரட்சி அப்படிப்பட்டதான் இருக்கும். அப்படிப்பட்ட புரட்சியை தான் நான் நிகழ்த்த தவறிவிட்டேன். எவ்வளோ கேட்குறக்கே எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்கள். ஒரு அற்புதமான ஒரு உலகமாக விரிவடைதா இல்லையா? அப்படியே நான் என்ன பண்ணியிருப்பேன், உங்களை எல்லாத்தையும் ஒரு 2040க்கு அப்புறம் வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கும் நான் உங்களை தயார் பண்ணியிருப்பேன். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் அற்புதமாக நான் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பேன். நான் எவ்வளோ பெரிய கடமையை நான் செய்ய தவறிட்டேன் பாருங்கள். மன்னிச்சுக்கோங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லாத்துட்டையும். அப்போது இவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கை முறைக்காக நம்ம உழைச்சி ஒரு புரட்சியை நம்ம நிகழ்த்தும் போது, இவ்வளோ மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும்போது குற்றங்களே எல்லாம் போயிடும். குற்றங்களே ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ மீறி குற்றங்கள் செஞ்சால் குற்றங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னா, இவ்வளோ வசதிகளை ஒரு அரசாங்கம் மக்களுக்கு செய்து கொடுக்குது, அதையும் மீறி நீ குற்றங்கள் செய்கிற, திருடுற அல்லது கற்பழிப்பு போன்ற பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுற அப்படின்னா அப்போ அவங்களுக்கு கடுமையான தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ அரசாங்கம் மக்களுக்கு பெருசாக எதையும் செய்கிறதில்ல அப்படிங்கும்போது அதனாலேயே அவங்க குற்றங்களில் ஈடுபடுவதற்கு அரசாங்கமே காரணமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், குடியிருப்பதற்கு வீடு, அப்புறம் குடியிருப்பதற்கு வீடு, கல்வி, மருத்துவம், நீதிமன்ற சேவை எல்லாத்தையும் கட்டணம் இல்லாமல் கொடுத்து, படிப்பதற்கே சம்பளம் கொடுத்து, இப்படியெல்லாம் ஒரு அரசாங்கம் பார்த்துக்கும் போது அதையும் மீறி நீ தப்பு பண்ணுற அப்படின்னா, ஏதாவது குற்றங்களில் ஈடுபடுகிறாய் என்றால் அப்போ அது உனக்கு கொழுப்பு தானே. அப்போ ஒன்றை மாதிரி ஒரு சில அப்போ அது அப்படியும் குற்றம் பண்ணுறவங்க இவ்வளோ வாய்ப்புகளையும் வழிகளையும் ஏற்படுத்தி ஒரு அரசாங்கம் கொடுத்த பிறகும் நீ குற்றம் செய்கிறன்னா, அப்படி குற்றம் செய்கிறவர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, ஒரு சிலராக தான் இருப்பாங்க. அப்போ அவங்கள ஈஸியாக நீங்கள் களை எடுத்துடலாம். அவங்கள பற்றி நீங்கள் தயவுதாட்சியமோ பரிதாபமோ பார்க்காம, இவர்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் குற்றம் செய்தது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். தயவுதாட்சியமே பார்க்கக்கூடாது. அவங்கள திருத்தி அவங்களால மற்றவங்க கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பதில் கொடுத்தே ஆகணும். அவங்கள திருத்துறதெல்லாம் அப்புறம்தான். முதல்ல அவங்களுக்கு அந்த பதிலுக்கு பதில் பாதிக்கப்பட்டாங்கல்ல அவங்களோட வலியை அவன் உணரணும். அந்த அவன்ல அது அவளாக கூட இருக்கலாம். அந்த பாதிக்கப்பட்டவங்களோட வலியை உணர்ற மாதிரி உனக்கு தண்டனை கொடுக்கணும். கண்டிப்பாக அது கொடுத்தே ஆகணும். ஏன்னா இப்போ நான் ஒரு புரட்சியை நிகழ்த்துறேன் அப்படின்னா அந்த புரட்சி எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்து கூட நீ மீறி தப்பு பண்ணுறேன்னா உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும். அப்படி இருக்கும்போது உனக்கு கடுமையான தண்டனை உனக்கு கொடுத்தே ஆகணும். பாதிக்கப்பட்டவங்களோட வலியை நீ உணரணும். பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நீ உணர்கிற மாதிரி தான் அந்த தண்டனை இருக்கணும்.
ஒரு தண்டனைங்கிறதே எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்களோட வலியை உணர வேண்டும். அந்த வலியை உணர்த்திட்டு அதன் பிறகு நீ திருந்து. அப்போ தான் நீ அதன் பிறகு தான் திருந்துவதற்கான வாய்ப்பை உனக்கே தரணும். அந்த வலியையும் உணரணும், அதே நேரத்தில் திருந்துவதற்கான அந்த வாய்ப்பையும் நீ கொடுக்கணும். வாய்ப்பு இருந்தால், ஒருவேளை இப்போ ஒருத்தர் கொலை பண்ணுறாரு, அநியாயமாக ஒரு கொலையை பண்ணிடுறான் ஒருத்தனோ அல்லது ஒருத்தையோ பண்ணிடுறா அப்படின்னா, அப்போ அந்த கொலைங்கிறது எவ்வளோ பெரிய வலி, அந்த வலியை உணர்ற மாதிரி அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். அது ஒருவேளை மரண தண்டனையாக கூட இருக்கலாம். அந்த வலியை அந்த அவர் செய்த குற்றத்திற்கு இணையான தண்டனை மரண தண்டனை தான் என்றால் அதை கொடுத்து தான் தீர வேண்டும். அதே நேரத்தில் ஒரு சந்தேகத்திற்கிடமில்லாமல் அவர் தான் குற்றம் செய்தார் என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். அப்போ தான் இந்த மாதிரி மரண தண்டனைகள் ஏற்புடையதாக இருக்கும். நீதிமன்ற சேவையிலே ஏகப்பட்ட ஊழல், லஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும்போது மரண தண்டனை கூட அப்போ தான் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அப்பாவிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக. பணம் உள்ளவங்க தப்பிச்சிருவாங்க, பணம் உள்ளவங்க நீதியை விலைக்கு வாங்கி விடுவார்கள், அப்பாவிகள் பாதிக்கப்படுவார்கள் என்னும்பொழுது தான் மரண தண்டனை ஆபத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க. தாய்மொழியில் படிக்கணும். படிச்சுட்டு அவன் படித்து முடிச்சுட்டா வெளியில் போக முடியாது. ஏன்னா நீ ஆங்கிலத்தில் படிக்கிறதுனால தான் படித்து முடிச்சோடனே வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுற. அதுவே நீ தாய்மொழியில் படித்தா தாய்மொழியில் மட்டும்தான் நீ படிக்கிற அப்படின்னா உள்நாட்டில் கிடப்பல்ல, ஒரு நாள் வெளியில் போக முடியாது, வெளியில் போகணுங்கிற எண்ணமே வராது. ஏன் இந்த நாடு இவ்வளோ படித்தாலும் ஏன் முன்னேற மாட்டேங்குதுன்னா, படித்து முடித்தவங்களாம் வெளிநாட்டை முன்னேற்றதுக்காக போயிடுறாங்க. அடிமைகளை ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. படித்த அடிமைகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதனால தான் இந்த நாடு முன்னேற மாட்டேங்குது. அப்போ இந்த நாடு முன்னேறணும்னா படித்தவங்களை இங்கேயே உட்கார வைக்கணும். அவனுக்கு அங்கே வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணால் அவன் தாய்மொழியில் கல்வி கற்க வைக்கணும். ஏன் வெளிநாட்டுக்கு போகிறான்? வெளிநாட்டுக்கு போய் அவன் சின்ன வயசில் அந்த ஆசையில் தான் அவன் படிக்கிறான். காரணம் என்னன்னா, அதுக்காக தான் அவன் ஆங்கிலத்திலே கல்வி இருக்கிறது. ஆங்கிலத்தில் கல்வி இருப்பதற்கான காரணமே என்னென்னா, நாளைக்கு முடித்தா வெளிநாட்டில் போய் எங்கே போனாலும் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நினப்பு தான். எங்கே போனாலும் வேலை கிடைக்கும், இங்கேயே இருக்கணுங்கிற எண்ணம்லாம் அவனுக்கு வர மாட்டேங்குது. எங்கேயா போயிடணும், இங்கே இருக்கக்கூடாது, எங்கேயா போயிடணுங்கிற எண்ணத்தோடு தான் அவங்க படிக்கிறாங்க. அதனால் தாய்மொழியில் கல்வி எடுத்துக்கிட்டால் இங்கேயே இருப்பாங்க, இங்கேயே படிப்பாங்க, இங்கேயே உட்காருவாங்க, இங்கேயே வேலை பார்ப்பாங்க. அப்போ இந்த நாடு முன்னேறும். இவன் நல்லா படிச்சுவிட்டு வெளிநாட்டை போய் முன்னேற்றுறாங்க. அதனால தான் இந்த நாடு முன்னேற மாட்டேங்குது. அப்போ தாய்மொழியில் கல்வி கொடுத்தா மட்டும்தான் இந்த ஒரு நாடு முன்னேறும் என்பதற்கு இதை விட சிறந்த ஒரு கருத்து இருக்க முடியாது. அப்போ தாய்மொழியில் கல்வி கொடுத்து அதன் மூலம் நாட்டை முன்னேற்றணும்.